இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு நெருக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இது சுனிதா வில்லியம்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. தொடர்ந்து வந்து 2 பார்ட் போச்சு. இது 3வது பார்ட்டு. இதில் வந்து எப்படி கீழே இருந்து அவங்க மேலே போகிறாங்க, அது வந்து எப்படி யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி போது வந்தது நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து ஆரம்பித்தது கவர்மெண்ட்டு 1984 ரீஅனௌன்ஸ் பண்ணி 1990 லான்ச் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு 2014 வரைக்கும் தான் வந்து இதை வந்து நாசா, அப்புறம் இந்த அஞ்சு கண்ட்ரி நான் போன இருந்துச்சு சொன்னேன் இல்லையா, அந்த 5 கண்ட்ரி அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, யூரோப் அண்டு ஜப்பான், இந்த 5 கண்ட்ரியை சேர்ந்தவங்க இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, 5 கண்ட்ரி மட்டும் இதனுடைய மொத்த கண்ட்ரோல் இந்த 5 கண்ட்ரி வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ இங்கேருந்து வந்து அவங்க அந்த ஐஎஸ்எஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னால் முதல் ஸ்டெப் என்னென்னா, இந்த 5 கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. மேலே போகிறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. முதல்ல இங்கேருந்து அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து பாஸ் ஆகணும். இந்த மாதிரி ட்ரைனிங் பாஸ் ஆகிட்டு அது மாதிரி நல்லா எல்லாம் அந்த வானத்தில் எப்படி இருப்பாங்களோ, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு செட்டப் வந்து பூமியில் இருக்கும். அந்த பூமியில் அந்த செட்டப்பில் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு வாழ வைப்பாங்க. நீங்கள் இருங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க, காத்திருக்கு, அது எப்படி நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் இவங்க கலந்துப்பாங்க. அவங்க ஜெயிக்கணும். அந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும். சும்மா நீங்களும் போனாலும் பண்ண முடியாது, உடனே ட்ரைனிங் எல்லோரும் போயிட முடியாது. அதுக்கு சில படிப்புகள்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் ரொம்ப சாதாரண நிலைமைகள் அது என்ன படிப்புன்றதை நம்ம டீட்டெயிலாக தேவைப்பட்டால் அப்புறம் பார்க்கலாம். பட் அவங்க பேர் ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி படிப்பு படித்து அங்கே போய் என்னென்ன ட்ரைனிங் வானத்தை பற்றிலாம் அறிஞ்சுன்னு தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். இப்போ எல்லாம் ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க. ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. பல பேரை செலக்ட் பண்ணி அதில் சிறப்பான ஆளை செலக்ட் பண்ணி வானத்துக்கு அனுப்புவாங்க, அதாவது ஐஎஸ்எஸ்க்கு அனுப்புவாங்க. சரி, இப்போ இதுக்கு நான் சொன்னேன் நவம்பர் 2, 2000 தான் ஒரு 3 பேர் அடங்கிய ஒரு குழு வந்து ரஷ்யாவின் தலைவர்கள் 3 குழு வந்து முதல் அங்கே போய் தங்கினாங்க. அந்த 2000 அதாவது நவம்பர் 2, 2000 இன்னைய தேதி வரைக்கும் அங்கே ஆளுங்க தங்கிக்கினே தான் இருக்காங்க. அது தங்காமல் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ மேலே தங்கியிருக்கிறாங்க. 2000 முதல் ஆள் தங்கினாங்க. அடுத்த ஆள் இங்கே ட்ரைனிங் முடிஞ்சு ரெடியாக இருப்பாங்க. 2-3 செட் ரெடியாக இருப்பாங்க. இங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்கள மறுபடியும் இவங்க ஒரு ராக்கெட்டில் ஏற்றி அனுப்புவாங்க. அவங்க மேலே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த 3 பேர் ரினியூவல் பண்ணிவிட்டு, அதாவது ரிவியூவில் அனுப்பி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க மட்டும் உட்காந்து அங்கே என்னென்ன பராமரிப்போ என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கால டியூரேஷன் இருக்கும். இப்போ நீ வந்து 10 நாள் தங்கு, 5 நாள் தங்கு, 2 நாள் தங்கு அப்படின்ற மாதிரி ஒரு டியூரேஷன் இருக்கும். அந்த டியூரேஷனுக்குள்ளே அடுத்த செட்டு போவோம் ராக்கெட். இது வந்து ஒரு ரெகுலர் நடைமுறை, தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2014 வரைக்கும் இதை அரசாங்கம் வந்து எடுத்து வச்சு பண்ணுது. அரசு கவர்மெண்ட் சம்மந்தமாக செஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த ஆள் போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாசா வந்து எங்கே ராக்கெட் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, எப்படி செவ்வாய் கிரகம் போகலாம், எப்படி அங்கே போகலாம், இங்கே போகலாம், பெரிய விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறதால இது ஒரு ஸ்டேஷன் செட் பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அந்த ஸ்டேஷனில் வந்து அங்கே இங்கே தான் போய் மாற்றி அனுப்பிட்டே இருக்கணும். இது ஒரு ரெகுலர் நடைமுறையானது வருமா, எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சும்மா கவர்மெண்ட் இப்படி உட்காந்துருக்க முடியாது சொல்லிட்டு ப்ரைவேட் இடம் கொடுக்குறாங்க 2014 அப்புறமா. அந்த மாதிரி ப்ரைவேட் ஏஜ் தான் 2 பேர், போயிங் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ். நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும் எல்லாம் மைண்டில் வச்சுன்னா எலான் மஸ்க் இருக்கிற எல்லா கான்சன்ட்ரேஷனும் அங்கே தான் இருக்கும். அது வரைக்கும் இப்போ அது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் தான், எலான் மஸ்க் உள்ளே வந்துட்டார். இப்போ அது பயங்கரமாக எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பெரிய பணக்காரன் இதெல்லாம் வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. எதுவுமே ஒழுங்காக இருக்காது. அது கண்ணாமனா கண்ட எடுத்து ஓடிட்டுருக்கோம். நம்ம அதை பற்றி பெருசாக நம்ம போவேனா, இருக்கிற ஹிஸ்ட்ரியை சொல்லுவோம், எது எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுமையாக அது உங்களுடைய இதுக்கு நீங்கள் பார்த்துங்க. சரி, இப்போது கீழே இருந்து என்ன பண்ணுது, ராக்கெட்டில் இங்கேருந்து கிளம்பி ஒரு குரூப் வந்து மேலே போகுது. சரி, இப்போது அந்த ஐஎஸ்எஸ் அப்படின்ற அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன ஆகும்னா, பூமி எப்படி சுற்றிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், பூமி வந்து தன்னைத்தானே ஒரு முறை 1600 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றும். பூமி வந்து 1600 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. இதுதான் வந்து கதை, இதான் வந்து உண்மை இல்லையா? அப்போ பூமி சுற்றுற ஸ்பீடு வந்து 1600 கிலோமீட்டர். இந்த ஐஎஸ்எஸ் வந்து பூமியை சுற்றுற கிலோமீட்டர் வந்து 28,000 கிலோமீட்டர். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். பூமி வந்து 1600 கிலோமீட்டரில் ஓடும். அப்போ நீங்கள் 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இப்போ இந்தியான்னு வச்சுங்களேன், இதை இங்கே ஆரம்பிக்கிற அந்த ஐஎஸ்எஸ் வந்து 90 நிமிஷத்தில் மறுபடியும் வந்து ரீச் ஆகிடும். மறுபடியும் 90 நிமிஷம் மட்டும் ரீச் ஆகிடும். ஸோ 16 முறை சுற்றுது பூமியை வந்து 16 முறை அந்த ஐஎஸ்எஸ் சுற்றுது. 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது ஒரு மணி நேரத்துக்கு. அப்போ இங்கேருந்து கீழேருந்து போகிற ராக்கெட் வந்து
இப்படி இருக்குது, 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுது அந்த ஜாயின் பண்ணுற இடம். அப்போ கீழே இருந்து போகிறது கரெக்டாக மேலே போயிட்டு 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் இதுவும் சுற்றிட்டு கரெக்டாக ஏதோ ஒரு இடத்த போய் அட்டாச் ஆகும். அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். பட் அவங்களாம் இப்போ அறிவியலிஞ்சாலும் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் வந்து பையனை கேட்டு 72 73 வரை போயிருக்கிறாங்க. எந்த விபத்து நடையில் கடவுள் புரிந்து எந்த விபத்தும் நடக்காமல் இப்படியே தொடர்ந்து இருக்கட்டும். ஆனால் அது யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அதேமாதிரி ரிலீஸ் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா அதே 28,000 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டு பூமிக்கு வரணும். அப்படியே சுற்றிட்டு அப்படியே பூமியில் வந்து இறங்கும். சரி, இப்போ இங்கேருந்து மேற்பரப்புலேருந்து அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு சொன்னால் 3 மணி நேரத்துலேருந்து 17 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு இடத்துலேருந்து போனால், ரஷ்யாவிலேருந்து போனால் ஜென்ரலாக 3 to 3.5 ஹவர்ஸில் ஏற்ற இறக்க ரெண்டுமே நடந்துன்னு சொல்கிறாங்க. அது என்ன வித்தியாசம் ரெண்டு கண்ட்ரிக்குன்னு சொல்லி தெரியல. ஆனால் 3லேருந்து 17 மணி நேரத்தில் போயிட்டு அங்கே போய் ரீச் ஆகிடலாம். அதேமாதிரி ரிலீஸ் அங்கேருந்து 3லேருந்து 17 மணி நேரத்தில் பூமிக்கு வரலாம். ஏதோ ஒரு இருக்கும், அது மாதிரி இருக்கிறதால தான் அந்த மாதிரி ஆகுது. சரி, இப்போ பூமியிலேருந்து மேலே போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பூமி கிழிச்சிட்டு மேலே போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் மேலேருந்து கீழே வரும்போது தான் இவங்க சொன்ன மாதிரி இந்த இடம் எரியுது, அந்த இடம் இதுவாகுது, ரொம்ப ரிஸ்க்கு, அது இதெல்லாம் சொன்னதெல்லாம் அது வந்து வரதான். இது சாதாரணமாக அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு அமெரிக்காவிலே ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இறங்கிட்டு மறுபடியும் திரும்பி வர மாதிரி. எதனா ஒரு ஃப்ளைட்டில் ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்க தானே செய்யும், நடக்காமல் செய்யாதில்ல. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது மேலே. அதை ரொம்ப பெருசாக பேசி பூதாகரமாக்கிட்டாங்க. ஸோ இவங்க இப்போ எப்படி வந்து இங்கேருந்து மேலே போனாங்க, எத்தனை குரூப் மேலே போனாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். நன்றி.